ஆண்டவருக்கு பேதுருவின் படகை மூழ்கடிக்க வேண்டிய ஒரு அவசியம் என்ன செய்யல, வரல. அதற்கு என்ன காரணம் தெரியுமா? கீழ்ப்படிவதற்கு ஒரு காரணம் கூட இவர் சொல்லவில்லை. என் அன்பு சகோதரனுக்கு சொல்றேன், ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு அழைப்புக்கு ஏதுவான ஒரு வார்த்தையை சொல்லிட்டார்னா ஒரு கணம் யோசிக்காமல் எவனொருவன் இறங்குகிறானோ அவனுடைய வாழ்க்கை மனிதன் நினைப்பதை விட மகிமை பொருந்தனதாக இருக்கும். அல்லேலூயா. அதுதான் நான் வேதத்துல படிச்சிருக்கிறேன். அழைப்புக்காக பிரயாசப்பட்ட, அழைப்புக்காக தியாகம் செலுத்தின, அழைப்புக்காக கிரயம் செலுத்தின, அழைப்புக்காக விட்டு கொடுத்த சிலருடைய சரித்திரத்தை படிக்கும் பொழுது யார் யார் தேவனுடைய அழைப்பு தனக்கு நேராய் வந்தவுடனே அதை புரிந்து கொண்டு ஒரு கணம் கூட மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் தேவனுடைய வார்த்தைக்காக எதையும் விட்டு தேவனை பின்பற்ற விரும்புகிறார்களோ அவங்க வாழ்க்கையின் முடிவுகளை நீங்க பார்த்தீங்கன்னா உயர முடித்தார்கள், உயர முடித்தார்கள். அமேன். தாழ்வில் இருந்து ஆரம்பித்து உயர முடித்தார்கள், இல்லாய்மையில் ஆரம்பித்து உயர முடித்தார்கள், ஜீரோவில் ஆரம்பித்து நிறைவாய் முடித்தார்கள். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், சில நேரங்களில் ஆண்டவருடைய அழைப்பு நம்மிடத்தில் வரும் பொழுது சில நேரங்களில் சிலவற்றை விட வேண்டியது வரும், சிலவற்றை விட வேண்டியது வரும். யாருக்காக? கர்த்தருக்காக, அவருடைய அழைப்புக்காக, அவருடைய திட்டத்திற்காக, அவருடைய தரிசனத்திற்காக, அவருடைய பிரசன்னத்திற்காக. வேதம் சொல்லுகிறது, இழந்தவர் ஒருவரும் வெட்கப்பட்டதே இல்லை. ஒரு ஆமீன் சொல்ல முடியுமா? அல்லேலூயா.